அடுத்து நம்ம மூத்த கழக ஒரு மிகவும் ஒரு வயது முதிர்ந்த ஒரு உறுப்பினர், அதாவது மிகவும் பழமையான ஆளும் கூட சொல்லலாம். அண்ணன் அவர்கள் வந்து திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்க RS பாரதி அண்ணன் அவர்கள் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேற்று ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு இல்லையா, அது வரவேற்று அந்த தீர்ப்பு எதிரொலியால நம்ம தமிழக ஆளுநர் RN ரவி சார் அவர்களை வந்து ராஜினாமா செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பத்தி நீங்க தெளிவா சொல்லணும். இவரை நீங்க பாரதின்னு சொல்றதுக்குள்ள பாதின்னு சொல்லலாம். அரே ஓரங்கா சீரங்கா கொப்பர தேங்கா அட பாருங்க நார்த்தங்கா முத்துன மாங்கா. இவர் RSக்கு அறிவுரை சொல்றாரா? ஆள கொடுமை. சூப்பர் ஜி. இன்னைக்கு டாபிக் இதோட முடிஞ்சு. நம்ம நேயர்கள் விரும்புவாங்கன்னு நினைக்கிறோம். தயவு செஞ்சு எங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஸோ முழுக்க இந்த நம்மளோட நோக்கம் என்னன்னா மக்களை மகிழ்விப்பது மட்டும்தானே தவிர யாரையும் புண்படுத்துகிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. சப்போஸ் அப்படி நீங்கள் புண்படுத்துகிற வருந்துற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகவும் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. எங்களோட பணிகள் நிறுவனம் தொடரும். கவிஞர் அவர்கள் இதுக்காகவே வந்து எங்களுக்கு அரும்பாடுபட்டு இருக்காரு. அதனால வந்து தொடர்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.